ஹலோ வியூவர்ஸ், இதுதான் உங்கள் சட்டமையாக இருக்க சேனல். யூஸ்வலாக ஒருத்தவங்க ஒரு வீடை வந்து வாடகைக்கோ இல்லை குத்தகைக்கோ எடுக்கிறாங்கன்னா அந்த லீஸ் பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடி அந்த டெனண்ட்டை வந்து கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியேற்ற முடியாது லேண்ட் ஓனர்னால இல்லாத ஹவுஸ் ஓனர்னால. பட் சம் ரீசனால் அந்த டெனண்ட்டை வந்து இந்த லீஸ் பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து வெளியேற்றப்படலாம். அது என்னென்ன ரீசன்ஸ் அப்படி சொல்லி பார்த்துடலாமா? இந்த ரீசன்ஸ்லாம் எந்த ஆக்ட் கீழே வருது அப்படி சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1960 செக்ஷன் 10 கீழே தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் 2017 இந்த ஆக்ட் வந்து இன்னொரு ஆக்ட் ரீப்ளேஸ் பண்ணுது. அந்த ஆக்ட் நேம் என்ன பார்த்தோன்னா, தமிழ்நாடு ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட் 2017 செக்ஷன் 21 கீழே தான் நான் சொல்ல போகிற ரீசன்ஸ்லாம் வருது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா வில்ஃபுல் டிஃபால்ட். எப்போ அந்த டெனன்ட் வேணும்னே அவங்க வாடகை பணத்தை செலுத்தாமல் ஹவுஸ் ஓனர்கிட்ட ரொம்ப காலம் நீட்டிகிட்டே போகிறாங்கன்னா அந்த சுச்சுவேஷனில் வந்து இவங்க வந்து வெளியேற்றப்படலாம். சப்லெட்டிங். இப்போ வேணும்னே ஒரு வீடை வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து வாடகைக்கோ இல்லை குத்தகைக்கோ அந்த ஹவுஸ் ஓனரோட ஒப்புதல் இல்லாமலே விடுறது. அப்புறம் டிஃப்ரெண்ட் யூசர். ஒரு வீட்டை வந்து நம்ம ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக எடுத்திருக்கோம், குடியிருப்புக்காக. அதை வந்து வேறு ஏதாச்சும் நோக்கத்துக்காக பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவோ யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சுச்சுவேஷனில் அவங்க வந்து டெனன்சி அந்த லீஸ் பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடி அந்த டெனண்ட்டை வந்து வெளியேற்ற முடியும். அப்புறம் ஃபோர்த் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஆக்ட் ஆஃப் வேஸ்ட். இப்போ வந்து ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கோட வேல்யூ குறைக்கிற மாதிரி அந்த டெனண்ட் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா, இப்போ பில்லர் இருக்கலாம் அதில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்கன்வீனியன்ட்காக செய்கிறதுனாலே அவங்க வந்து லீஸ் பீரியடுக்கு முடிகிறதுக்கு முன்னாடியே வெளியேற்றப்படலாம். அப்புறம் வந்து இம்மாரல் ஆர் இல்லீகல் பர்பஸ். அந்த வீட்டை வந்து வாடகைக்கு எடுத்து சட்டத்துக்கு புறமாக அங்கே ஏதாச்சும் தொழிலோ ஏதாச்சும் செயலோ செஞ்சாலோ இவங்களை வந்து வெளியேற்றலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஆக்ட் ஆஃப் நியூசன்ஸ். இது வந்து நிறைய யங்ஸ்டர் மத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த பக்கத்தில் இருந்துட்டு பெரிய பெரிய ஸ்பீக்கர்லாம் வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்கள தூங்கவே விட்றதில்ல. இந்த ரீசனுமே என்னென்னா அந்த லீஸ் பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடி அவளை வந்து வெளியேற்றலாம் அப்படி சொல்கிறாங்க. நான் ஆக்குபேஷன் ஆஃப் பில்டிங். இப்போ யூஸ்வலாக ஒருத்தவங்க வந்து லீஸ் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா வித்தின் 4 monthsக்குள்ளே எந்த ரீசனுமே இல்லைன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அந்த பில்டிங்கை வந்து அந்த பில்டிங்க்கு குடி வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ரீசன்லையுமே என்னென்னா இந்த ஹவுஸ் ஓனர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வீட்டை விட்டு வெளியேற்றலாம் லீஸ் பீரியடு முடிகிறதுக்கு முன்னாடியே. அப்புறம் டினையல் ஆஃப் த டைட்டில். இதெல்லாம் ரொம்ப பெரிய கொடுமைன்னே சொல்லலாம். அந்த ஹவுஸ் ஓனரோட வீட்டில் இருந்துட்டு இப்போ நிறைய டெனன்ட்லாம் பார்த்துருப்போம். இப்போ கொஞ்ச நாள் இருந்துட்டு இது என்னோட வீடு தான், உங்களுக்கு இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி சொல்லி சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த சுச்சுவேஷன்லேயே அவங்களை வந்து வெளியேற்றப்படலாம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பர்சனல் ஆக்குபேஷன். அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருக்குல்ல, அவங்களுக்கோ அந்த வீட்டினால ஏதாச்சும் யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சுச்சுவேஷன்லேயுமே இந்த டெனண்ட்டை வெளியேற்றலாம். அப்புறம் வந்து அடிஷ்னல் அக்காமடேஷன். இப்போ ஒரு வீடு